கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அது அடுத்த பார்க்க நம்ம வரப்போகிறோம். ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த நாளில சாட்சிகளை குறித்து பார்த்தோம். சாட்சிகள் என்ற உடனே இரத்த சாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரத்த சாட்சியாக வாழ்வதும் இரத்த சாட்சியாக மரிப்பதும். இரத்த சாட்சியாக மரிப்பதை விட இரத்த சாட்சியாக வாழ்வதுதான் சரின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இரத்த சாட்சியாக வாழ்வது எப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, மேத்யூ சாப்டர் 20 verses 1. மத்தேயு 20வது அதிகாரம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். ஆமென். இப்போ இங்க தோட்டத்தை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ ஆவிக்குரியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம். அப்போ ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்களுக்கு சில செயல்பாடுகள் இருக்கு. அந்த செயல்பாடுகளை குறித்து பார்த்து வருகிறோம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பலனை குறித்து பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. அடுத்தபடியாக முதல்ல பாவ மன்னிப்பை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது நிதானத்தை அறிகிறதை குறித்து பார்த்தோம். மூன்றாவது பலனை குறித்து பார்த்தோம். நான்காவது சுவிசேஷத்தை குறித்து பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம சாட்சி குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தோட்டத்தை குறித்து பார்க்கிறோம். தோட்டம், பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் ஒரு மனுஷன், திராட்சை தோட்டம் இதுக்கு அதிகாலையிலே. இப்ப 4 விதமாக இங்க பிரிக்க முடியும். முதல்ல பரலோக ராஜ்யம், மனுஷன், தோட்டம், அதிகாலை. இந்த 4க்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆவிக்குரியவர்களுக்கு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மனுஷனுக்காக ஒப்புவிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவன் செயல்படுகிற ஒரு தோட்டம் இருக்கிறது. இது அதிகாலையிலேயே, அதாவது சீக்கிரத்திலேயே எழும்பி செயல்பட வேண்டும் என்ற சில காரியங்களை குறித்து பார்க்க முடியும். ஆமென். நல்லா கவனம் இருக்கும். 4 விஷயமா பிரிக்கப்படும். ஒரே வசனம் 4 விஷயமா பிரிக்கப்படுது. அப்போ நமக்கு ஒரு தோட்டம் இருக்கு. ஆவிக்குரியவர்கள் என்றால் நமக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆவிக்குரியவர்கள் தோட்டம். அப்ப இந்த ஆவிக்குரியவர்களுடைய தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம், அந்த தோட்டத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லும்போது இங்க பார்க்கிறோம். வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றால் அவர்களும் போனார்கள். ஆமென். அப்போ இந்த தோட்டத்துக்கு இவன் என்ன செய்யறான்னா ஆட்கள் சேர்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். நல்ல கவனமா பார்க்கிறோம். அப்ப இது என்ன தோட்டம், ஏது தோட்டம்? இது பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேருக்கு சில தோட்டங்கள் ஆண்டவர் கொடுத்தார். அது யாருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதலாவது, ஏன்னா இதுக்கு இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சில காரியங்கள் புரியும். சரிங்களா? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். எடுத்துக்கிட்டீங்களா? இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆமென். இங்க நாபோத்துக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த நாபோத்துக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்பொழுது திராட்சை தோட்டமாக கொடுக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த 3ஆம் வசனம், நாபோத்
நாபோத் ஆகாமை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். பிதாக்களுடைய சுதந்திரம் இதை யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த தோட்டம் நாற்பதுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. 40 சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பிதாக்கள் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம், இதை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. இந்த இடத்துல 40க்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமோன் ஒன்னு எடுக்கலையா? சாலமோனுக்கு முதல்ல நாற்போத்துக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்க யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்தது? அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காக கொண்டு வரும்படி விட்டார்கள். ஆமென். பலனான தோட்டத்தை அங்க வந்து சுதந்திர தோட்டம், இங்க பார்க்கும்போது பலனான தோட்டம், பலன் தருகிற தோட்டம். நல்லா கவனம். ஏன் இது வைக்கிறேன், இதுக்கு விளக்கத்தை நான் அடுத்ததான் கொடுக்க போறேன். இதுக்கு ஒரு விவரத்தை நம்ம சொல்லிட்டு போய் யார் யாருக்கு தோட்டம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா. அடுத்தபடியாக ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 5ஆவது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஆமென். இங்க இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு தோட்டம் முதல்ல பார்க்கிறோம். 40க்கு தோட்டம், அது சுதந்திரமான தோட்டம். 2வது சாலமோனுக்கு தோட்டம், அது பலனுள்ள தோட்டம், நல்ல விளையக்கூடிய ஆசீர்வாதமான தோட்டம். நேசருக்கு ஒரு தோட்டம். இப்போ நேசருக்கான தோட்டம். நேசருக்கான தோட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கு? வாசிங்க 5:1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே செழிப்பான நேசருக்கான ஒரு செழிப்பான ஒரு தோட்டம். யோவான் 18:1. யோவான் 18:1. இயேசு இவர்களை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடன் கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். ஆமென். முதல்ல ஒரு தோட்டம், நாற்போத்துடைய தோட்டம், சுதந்திரமான தோட்டம். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றதை உங்க மைண்ட்ல பதியணும், உங்க இதயத்துல ஆழத்துல நல்ல பதியணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லிடுங்க, விட்டுறக்கூடாது. முதல்ல 40க்கு தோட்டம் சுதந்திர பாகமான தோட்டம். 2வது சாலமோனுக்கு தோட்டம், அது பலனுள்ள பலன் வர்த்துள்ள தோட்டம். 3வது நேசர் தோட்டம். நேசர் தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா இருந்துச்சு? செழிப்பான தோட்டமா இருந்துச்சு. அடுத்தபடியாக இன்னொரு தோட்டம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துக்குரிய தோட்டம். இயேசு கிறிஸ்து தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? வாசிங்க யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். பிரவேசிக்கிற தோட்டமாக இருந்தது. ஆமென். அப்போ இந்த தோட்டம் என்ன சொல்ல வருது? இந்த தோட்டம் எதை குறித்து சொல்ல வருது? தோட்டம் என்ன? ஆவிக்குரியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம் என்ன அப்படின்னா சபைதான். நீங்க தங்கி வருகிற சபைதான். அப்போ இந்த சபை தோட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாபோத்துடைய தோட்டம் அப்படின்னா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரமான தோட்டம். அப்ப இந்த தோட்டத்துக்குள் நீங்க வரும்போது சுதந்திரத்தோடு வரணும், சுதந்திரத்தோடு போகணும். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு வரணும், உங்க இஷ்டத்துக்கு போகணுன்றதுல அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை அனுசரிச்சு அல்லது தேவனுடைய கட்டளைகளை உங்களுடைய வாழ்க்கையில சரிவர
செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த சுதந்திரமான இந்த சபையில நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு, விட்டு கொடுத்து பேசக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது, சாட்சி இல்லாமல் செயல்படக்கூடாது. உங்களுடைய சாட்சிகள் ஜீவனுள்ள சாட்சியா, அதனால படிச்சது போல ஜீவனுள்ள சாட்சியை பார்க்கிறோம், ரத்த சாட்சி, ஜீவனுள்ள சாட்சியை பார்க்கிறோம், வாழ்வது ஒரு சாட்சியை பார்க்கிறோம், மரிக்கிறது ஒரு சாட்சியை பார்க்கிறோம். அப்போ இந்த சபை, இந்த தோட்டம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரியவர்கள் வாழக்கூடிய தோட்டம். இந்த தோட்டம் உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த சுதந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணணும்? எந்த மாதிரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இது யாருக்கும் கொடுக்க கூடாதபடிக்கு இதுல உங்களை நிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக, இந்த தோட்டத்துல பாட்டும் மகிழ்ச்சியும் இருக்கணும். இங்க பலனை, வரத்துள்ள பலனை கொண்டு வரணும், பலனை உருவாக்கணும். சொல்றது புதிய இல்லையா? பலனை உருவாக்கணும். இந்த இடத்துல செழிப்பை உருவாக்கணும். இந்த இடத்துல நீங்க கடைசியா பிரவேசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஐக்கியப்பட்டு பிரவேசிக்கிறதா, எல்லாரும் ஐக்கியப்படணும். அப்போ இந்த சபை இப்ப பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்டாச்சு, ஏதேன் தோட்டம். ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்துல நீ உருப்படாம போகணும், இந்த தோட்டத்துல ஓடி ஒழிச்சுக்கணும், அப்படியா சொல்லி கொடுத்தாரு? கிடையாது. இந்த தோட்டத்தை பண்படுத்து. அப்போ தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது என்ன சொன்னாரு? இந்த பூமியை பண்படுத்தினார். அப்போ இந்த சபை என்ற தோட்டம் ஆவிக்குரியவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இதுல நீங்க பண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் வேதம் சொல்லு, 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ எதுல எல்லாம் நீங்க பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க இப்போ வாங்க மத்திய சுவிசேஷம் வந்துருங்க. மத்திய சுவிசேஷம் வந்துருங்க. வேலை ஆட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். முதல்ல என்ன பண்றானா, ஆட்களை வேலைக்கு கொண்டு வரான், கூலி கொடுத்து வேலைக்கு கொண்டு வரான். வேலைக்கு கொண்டு வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சபையில ஒரு வேலையை செயல்படுத்த அடுத்தபடியாக என்ன செய்யறான்? தோட்டத்துல 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு அங்க பார்த்து, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றால் அவர்களும் போனார்கள். சபைக்கு ஆட்களை என்ன பண்ணணும்? பேசி கொண்டு வரணும். தோட்டத்தை பண்படுத்துறது அப்படின்னா அப்படியே வந்துட்டு அப்படியே போறது கிடையாது. அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், அதாவது செயல்படுத்தணும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலம். அப்போ இந்த இடத்த நீங்க நம்ம பண்படுத்தணும். அப்போ இந்த சபையை இது வரைக்கும் நீங்க தான் படிங்க. நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்து ஆவிக்குரிய மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தோட்டத்தில் நீங்க எப்படி செயல்பட்டிருக்கிறீங்க? இது எவ்வளவாக பண்படுத்திருக்கீங்க? சபையில எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு தேவை மத்தியில் இருக்கிறோம். சபை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்குது, சபை எப்படி போய்கொண்டிருக்கிறது, சபை எப்படி போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, சபையில என்னென்ன இல்லாமல் இருக்குது, என்னென்ன இருக்கு, இருக்கிற அந்த பொருள்களை எப்படி செயல்படாமல் இருக்கு, அதை எப்படி செயல்படுத்த வைக்கிறது. என்னைக்காவது ஒரு விசுவாசி, ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம், இதை நான் பண்படுத்த வேண்டும், இதை சீர்படுத்த வேண்டும், இதை சரிப்படுத்த வேண்டும், இதுல நான் செயல்பட வேண்டும், இதுல இருக்கிற செழிப்பை நான் பெறணும், இதுல இருக்கிற ஐக்கியத்தை பெறணும், இதுல இருக்கிற நன்மையை பெறணும், இதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மகிழ்ச்சியை நான் பெறணும்னு சொல்லி எப்படி நீங்க செயல்பட்டுக்கிறீங்க? எதற்காக செயல்பட்டுருக்கீங்க சொல்லுங்க. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு இந்த தோட்டம் ஒரு வாசலாக இருக்கிறது. நீங்க இங்க என்ன பண்படுத்துறீங்களோ அதான் வேதம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பூமியில எதை விதைக்கிறீர்களோ அதை அங்கே அறுப்பீர்கள். இதை பூட்டினீங்கன்னா அங்க பூட்டப்படும், அங்க இங்க திறந்தா அங்க திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எதை விதைக்கிறீங்களோ அதோடைய விதையை நீங்க அனுபவிக்க சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ சபைக்காக உங்க கொடுக்கப்பட்ட தோட்டத்துல உங்களுடைய உத்தம வாழ்க்கை, உங்க நியாயப்பிரமாண வாழ்க்கை, உங்க சாட்சியின் வாழ்க்கை இப்படி இருக்கு. ஜான் வெஸ்லின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர்
உலகம் முழுவதுமாக பேசப்பட்ட நிறைய சபைகளை ஊழியத்தை எழுப்பின ஒரு பயங்கரமான ஒரு ஊழியக்காரர் ஜான் வெஸ்லின்னு அவங்களுக்கு தெரியும். இவருடைய மனைவி வந்து இவருடைய ஊழியத்துக்கு ஒரு உதவி பண்ணது கிடையாது. இவருடைய மனைவி இவருடைய ஊழியத்துக்கு உதவி பண்ணதே கிடையாது. ஒரு முறை ஒரு பாட்டு படிச்சுட்டு ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இரவு நேரம் ஒரு காட்டு பகுதியில் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு பாட்டு படிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாரு. பாட்டு படிச்சுட்டு வரும்போது 2 உருவம் நிற்குது. 2 பிசாசு சாத்தா நிற்கிறார். நின்ன உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னை தொட முடியாது சாத்தானால், நீ கெட்ட ஆவியா இருந்தாலும் தொட முடியாது, நல்ல தேவதூதர்களா இருந்தாலும் என்னை தொட முடியாது அப்படின்னா. அப்ப ஏன் தொட முடியாது அப்படின்னா, ஆல்ரெடி உன் தங்கச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சொல்றது இல்லையா? உன் தங்கச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதனால நீ என்ன தொட முடியாது. யாரு? மனைவி. ஏன் மனைவி? செயல்படும். அப்போ சபை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தோட்டம், நம்ம அங்க செயல்படல, பண்படுத்தல, அங்க செயல்படல, அங்க நம்ம சாட்சி சரியில்லை அப்படின்னா நம்ம யாருடைய உடன்பிறப்பாளராக இருக்கிறோம்? இப்ப புரிஞ்சா? அங்கதான் கொட்டாய் விடுறோம், அங்கதான் தூங்குறோம், அங்கதான் நினைச்சு கொடுக்குறோம், அங்கதான் எல்லாம் பண்றோம், அங்கதான் எல்லாமே நடக்குது, அங்கதான் தூங்கியே வடிகிறோம், அங்கதான் பறி கொடுத்த மாதிரி உட்காரோம். சபைக்கு வந்தா எப்படி இருக்கணும், சபையில நான் எப்படி செயல்படணும் சொல்றோம்ல. இப்ப ஆண்டவருடைய ஜெபம் சில பேர் போவாங்க, ஆண்டவரே நான் ஊருக்கு போகிறேன், சுறுசுறுப்பா வரணும், குடும்பத்தாளர்களோடு சமாதானமா இருந்து சந்தோஷமா இருந்து ஜாலியா இருந்து கொண்டாடி இந்த பண்டிகையை கொண்டாடி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி போவோம். போயிட்டு வந்து சாட்சி சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஊருக்கு போனேன், சந்தோஷமா இருந்துச்சு, சொந்தக்காரன் பந்தக்காரங்களாம் பார்த்தோம், உறவு முறைகள் எல்லாம் பார்த்தோம், ஒரே கொண்டாட்டம் ஜாலியா இருந்துச்சு, ஆண்டவர் எங்களை ஜாலி அடிக்க வச்சார், சந்தோஷப்படுத்த வச்சார், சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வந்தோம். மாமியார் வீட்டுக்கு போகும்போது மருமகன் ஜெபம் பண்ணிட்டு போவான், என் மாமியார் கூட சண்டையே வரக்கூடாது, மாமியார் கூட கோபமே படக்கூடாது, சொல்லலாம் மண்டையாட்டணும், அது ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டு வந்தோடனே சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, என் மாமியார் ஒண்ணுமே சொல்லலை, ஒரே கொண்டாட்டம் இருந்துச்சு அப்படின்னு. சபைக்கு வரும்பொழுது எனக்கு அது புத்துணர்ச்சியோடு வந்து சிரித்த முகத்தோடு வந்து ஜாலியாக வந்து எல்லாரோட கை குலுக்கி எல்லாரோட சமாதானத்தை பயந்து கொண்டு எல்லாரோட ஜாலியாக இருந்துட்டு போகணும். சபைக்கு வந்தோம்னா ஐயோ டைம் ஆச்சு, எப்படா முடியும், எப்படா பாட்டு முடியும், எப்படா ஆராதனை முடியும், ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, அங்கதான் எல்லாமே தெரியும். அப்போ நான் யாருடைய சகோதரனா, யாருடைய சகோதரி, யாருடைய பிள்ளையாக இருக்கிறேன்? ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் ஆண்டோடைய பிள்ளை, சாத்தானுடைய பிள்ளையாக இருந்தால் சாத்தான், ஆண்டோடைய சகோதர சகோதரியாக இருந்தால் ஆண்டோடைய சகோதர சகோதரி இருக்கீங்கன்னா, சாத்தானுடைய காரியங்கள் இருந்தீங்கன்னா சாத்தானுடைய சகோதர சகோதரி. இங்க வந்து நீ தூங்குனேனா நீ சாத்தானுடைய சகோதர சகோதரி, இங்க இருந்து நெளிச்சு கொடுத்தேனா, இங்க கொட்டாய் விட்டேனா நீ சாத்தானுடைய வாரிசு. நீ சபையில சாட்சி இல்லாதபடிக்கு, ஆட்களை சேர்க்காதபடிக்கு, சபையில ஐக்கியம் இல்லாதபடிக்கு, சபையில நீ பண்படுத்தாதபடிக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், உனக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பு, இதுல நீ சரியா இல்லாதபடிக்கு நீ இருப்பாய் என்று சொன்னால், இதுல பலன் இல்லாமல், இதுல பலனே காணாமல் இருப்பாய் என்று சொன்னால், ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பலிபீடங்கள் சாய்ந்து கிடக்கிறது, அங்கே பாலாய் கிடக்கிறது. ஆனால் எல்லாரும் அவங்க வீடுகள்ல வீடு வாசல் தோட்டம் துறவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, கண்டுக்கல. அந்த இடத்துல தீர்க்கதரிசி வர சொல்றாரு, நீங்க சபையை கட்டாதபடிக்கு நீங்க உங்களை நீங்க கட்டி கொண்டு உங்களுக்கு ஐயோ. உடனே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு, மலைகள்ல ஏறுங்க, மலைகள் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு சபையை கட்டி எழுப்புங்க, சாய்ந்திருக்கிற பலிபீடத்தை கட்டி நிலைநிறுத்துங்கன்னு சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு ஆசை வரும், நீங்க வேற நல்ல வேலையில இருக்கலாம், நல்ல வியாபாரத்தில், நல்ல சொத்து சுகத்துல இருக்கலாம். எனக்காக ஒரு நாள் இப்படிப்பட்ட தேவை மத்தியில, பண தேவையின் மத்தியில என் சபை இருக்கிறது, ஒரு பொருள் இல்லாத மத்தியில சபை இருக்கிறது, ஒரு வீக்கான ஒரு மியூசிக் கருவி இருக்கிறது,
இப்படிப்பட்ட தேவைகள் மத்திய சபை இதுக்கு நான் கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும். எனக்காவது ஒரு விஷயம் என்னைக்காவது நீ கொடுத்துருக்கியா? செயல்பட்டிருக்கியா? உடைஞ்சிருக்கிற செயல்களை சரிப்படுத்திருக்கிறாயா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தை நீங்கள் பண்படுத்தணும், அதை பயன்படுத்தணும், அதை செழிப்பாக மாற்றணும். அப்போ இங்கே வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் திருப்பிக்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல், மாம்சத்துக்கு நீங்க சபை கொடுக்கப்பட்ட தோட்டம் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. தேவ பலம் உள்ளவர்களாக, நல்ல கவனமாக, தேவ பலம் உள்ளவர்களாக. அப்ப தேவ பலம்னா என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய சபை, உங்க தோட்டத்துல உங்களுடைய வேலை, நீங்க அமர்த்தினவர்களுடைய வேலை. இப்போ நீங்க ஒரு ஆத்மா, நீங்க வந்துட்டீங்க, ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரீங்கன்னா, இப்போ நம்ம மத்தியில பார்த்தோம்ல, இவன் போய் ஒரு ஆத்மாவை வேலைக்கு பண்ணணும். அப்போ ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்திருக்கீங்கன்னு சொன்னா அவங்களையும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க கூட்டிட்டு வந்த ஆத்மாவை நீங்க மெயின்டைன் பண்ணணும், நீங்களும் உங்களையும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும், சபை தோட்டத்தையும் என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசிகளாகிய நீங்க ஒரு மேய்ப்பன் கிட்ட இருக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய கீழே இருக்கணும். இருக்கீங்களா? அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு வேலைகளையும் நீங்க செய்யணும், முந்திக்கிட்டு செய்யணும். அந்த சபையில் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி பண்ணணும்? இதுல என் பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருந்தால் நம்ம சில பேர் நழுவிட்டு போயிடும். கூட்டுறாங்க, ஒற்றை அடிக்கிறாங்க, கல்லுறாங்க அப்படின்னா அப்படியே நைஸா எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு தான் பார்த்து நீங்கள் வேலையில் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க, இன்னைக்கு தான் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு அப்படின்ட்டு அப்படியே நைஸாக ஒரு வீட்டில் வேலை இருக்குது, போய் தான் சமைக்கணும். அப்போ எல்லாம் போய் சமைக்காம அப்படியே நைஸாக நடிப்போம். யாராவது ஒருவார் இந்த வேலையை நான் செய்கிறேங்க, இன்னைக்கு இந்த வேலையை நான் செய்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்கிறேன், சபைக்கு இந்த பொருள் நான் வாங்கி கொடுக்குறேன், ஐயா இந்த மாதம் சர்ச்சு வாடகை நான் கட்டுறேன், சர்ச்சோட கரண்ட் பில் நான் கட்டுறேன், இந்த ஆடிட்டிங் ஃபீஸ் எவ்வளோயா அதை நான் இன்னைக்கு கட்டுறேன், அது எவ்வளவு லட்சமா இருந்தாலும் நான் கட்டுறேன், எனக்கு கர்த்தர் கொடுப்பார், எனக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தில் நான் பண்படுத்துறேன், நான் செயல்பட்டார், நான் அதுக்கு கீழ்ப்படிந்தது. இயேசு கிறிஸ்து கீழே இருந்தார், அந்த மேய்ப்பன் கிட்ட இருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடுகள் இருந்தாலும் சபைக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை சபையில தெரியணும், நீங்க ஏதாவது பலவீனப்பட்டிருந்தாலும் சபைக்கு தெரியணும், நீங்க ஆசீர்வாதமா இருந்தாலும் சபைக்கு. நீங்க நினைக்கிறீங்க நான் ஆசீர்வாதமா இருந்தால் பாஸ்டர் பொறாமப்பட்டுருவாரோ, வாங்கிக்கிடுவாரோ? இல்லை, வேற சபை வேற ஊழியக்காரன் எப்படியோ, ஆனால் நீ நல்லா இருந்தால் அதை பெருமைப்பட்டு ஆண்டவர் நன்றி சொல்ற என்ன போல ஒருத்தரை பார்க்க முடியாது. அதே நீங்க பலவீனமா இருந்தால் உங்களுக்காக விடிய விடிய சோம்புறது உங்களமா இல்லை. கடந்த நாளில் ஒரு சகோதரிக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட்ல ஓட்ட, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. உடனே ஃபாஸ்டிங் இருந்தேன். எப்படி ஃபாஸ்டிங் இருந்தது தெரியுமா? அங்கேருந்து நல்ல செய்தி வர வரைக்கும், அங்கேருந்து ரிசல்ட்டு நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன ரிசல்ட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. அதை பார்த்த பிறகு தான் நான் என்ன பண்ணுவேன், உபவாசத்தை நிறைவு செய்வேன். அது வரைக்கும் நிறைவு செய்ய மாட்டேன். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர வரைக்கும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என் விசுவாசி இப்படிதான். ஏன்னா மேய்ப்பன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதே போல நீங்க ஏதாவது தோட்டத்தில் இருக்கீங்களா, பாஸ்டர்கிட்ட பாஸ்டருக்காக சொல்லுங்க, இந்த காரியங்கள்ட்ட சொல்லுங்க. எவ்வளவு ஒளிவு மறைவுகள், எவ்வளவு விமர்சனங்கள். அப்போ நீங்க சாத்தானுடைய பிள்ளையா? ஜான் வெஸ்லி சொன்னாரு, அவர் மனைவி செயற்படவே இல்லை, அவர் ஊழியத்தில் பங்கெடுக்கலை, ஊழியத்தில் உதவியே பண்ணலை,
அந்த 2 பிசாசை பற்றி சொன்னேன். உன் தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்போ பாஸ்டர் எனக்கு வந்து வேலை செய்யலை அப்படின்னா ஊழியத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னால் அவங்க யாரோட பிள்ளை சொல்லுவது இல்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம், எனக்கு நீங்கள் கொடுக்குற பொறுப்பு கொடுக்கல, என்கிட்ட வந்து நீங்கள் செய்யலை, எனக்கு நீங்கள் தான் வந்து கேட்கணும். பாஸ்டர் இதை நான் செய்கிறேன், இதை நான் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இது என்ன ஆச்சு, இது எவ்வளோ ஆச்சு, இதை நான் பண்ணிடுறேன். ஒரே ஆள் வந்து கஷ்டப்படுறீங்க. ஆராதனை பண்ணணும்னா இவங்க தான் ஆராதனை பண்ணணுமா, பாட்டு பண்ணணும் இவங்க தான் பாட்டு பண்ணணும், மியூசிக் பண்ணணும் இவங்க தான் மியூசிக் பண்ணணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே செய்யலாம். எல்லாம் வந்து நிற்கிறோம்ல, நான் ஒரு பாட்டு பாடுறேன், நானும் ஒரு ஆராதனை பண்ணுறேன், இன்னைக்கு நான் இந்த விசேஷத்தை ஜெபத்தை எடுக்கிறேன். நம்ம ஒரு விசேஷம் ஒரு ஜெபத்தை கையில் கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு வரவே மாட்டாங்க. சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தில் நான் பண்படுத்தி வேலை செய்ய வேண்டிய வேலைகள், அதுக்குரிய கூலி நான் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நீங்கள் சபையில் உங்களுக்கு அந்த தோட்டம், அந்த தோட்டத்தில் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். அந்த கூலி நீங்கள் பெறாமல் இருக்கிறதுனால தான் உங்களுடைய பற்றாக்குறைகள், பலவீனங்கள், உங்களால் எந்திரிக்க முடியாதபடி காரியங்கள், உங்களால் கட்ட முடியாதபடி காரியங்கள், உங்க கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டேன்றீங்க. அதான் விஷயமே. இழுத்து போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம், இதில் நான் இயேசு கிறிஸ்து கீழே இருந்து ஒரு மேய்ப்பனுடைய கையில் இருந்து இந்த தோட்டத்தை நான் பண்படுத்தி இதில் செயல்பட்டு இதுக்குரிய கூலியை நான் பெற்றுக்கணும். அப்போ என்னென்ன இருக்கு? வாசிப்போமா? வாசித்தோமே எங்க 1 ராஜாக்கள் 21:1 நாபோத்துக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம், சுதந்திரமான தோட்டம். 2வது உன்னத பாட்டு 8:11 சாலமோனுக்கு தோட்டம், பலமுள்ள தோட்டம். ஏசாயா 5:1 நேசருக்கு தோட்டம், செழிப்பான தோட்டம். யோவான் 18:1 இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தோட்டம், ஐக்கியமான தோட்டம். இப்போ 2 கொரிந்தியர் 10:4 கொடுக்கப்பட்ட தோட்டம் என்ன தோட்டம்? விசுவாசிகளுக்கான கொடுக்கப்பட்ட தோட்டம். அந்த விசுவாசிக்கான தோட்டம் என்ன தோட்டம்? இங்க வாசித்தோம். எங்க 2 கொரிந்தியர் 10:4 என்ன தோட்டம்? அரண்களை வாசித்தோம்னு மறந்துட்டீங்களா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ள, எப்படிப்பட்ட தோட்டம்? தேவ பலமுள்ள தோட்டம். அப்ப தேவ பலமுள்ள தோட்டம் என்ன? அங்கே நீங்க செயல்படுற பலமுள்ள தோட்டம். அப்ப நீங்க இங்க வந்து பலத்தை பெற்றுக்கணும். எப்படிப்பட்ட பலத்தை போட்டு போகணும் சொல்லுங்க? எப்படிப்பட்ட பலத்தை போட்டு போகணும்? நீங்க யாராவது சபையில வந்து பலவீனமா தான் இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நீங்க யாருடைய புத்திரர்களாக இருக்கிறீங்க? யாருக்கு அவசியம் செயல்படணும்னு அர்த்தம். நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் முடிப்போம். அடுத்த வாரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிச்சிடலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபிப்போம். அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆவிக்குரியவர்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு ஒரு பாகத்தை எடுத்து பார்த்தோம். அதில் தோட்டம் என்று சொல்லி, ஆவிக்குரியவர்களுடைய தோட்டம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த ஆவிக்குரியவர்களின் தோட்டம் தேவனுடைய சபை. தேவனுடைய சபையில பண்படுத்த அனுபவக்கூடிய கூலி பெற, அதனுடைய பலனை பெற இவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அப்படியே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இந்த வார்த்தைகள் கடந்து போகிற இடங்களில் எல்லாம் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் தோட்டம், தனக்கு கொடுக்கப்பட்ட தோட்டத்தில் பங்கு உள்ளவர்களாக, பயன்படுகிறவர்களாக, அதுக்குரிய கூலியையும் அதுக்குரிய செல்வி ஆசிர்வதி பெறுகிறவர்களாக, அதில் சாட்சி உள்ளவர்களாக இருக்க, ஜீவனுள்ள சாட்சியாக, ரத்த சாட்சியாக, வாழ்கிற ரத்த சாட்சியாக இருக்க கற்றுக்கிற வச்சு பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசும் பரிபூர்ண ஆயுசும் கொடுங்க. பிள்ளைகளுக்கு சுகபல ஜீவன் கொடுங்க. பிள்ளைங்களுடைய படிப்புகள் ஆசிரியம், பிள்ளைங்களுடைய வேலைகள் ஆசிரியம், பிள்ளைங்களுடைய வியாபாரங்கள் ஆசிரியம், பிள்ளைங்களுடைய குடும்பங்கள் ஆசிரியங்க. எங்கள் சபையை ஆசிரியங்க. சபையில் இருக்கிற தேவ ஊழியக்காரர்களை ஆசிரியங்க. ஆண்டவர் தேவச்சனங்களை ஆசிரியங்க. எங்களுக்காக ஜெபத்திலையும் காணிக்கையிலும் தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. எங்களுக்காக அன்பு செலுத்த ஒருவரை ஆசிரியங்க. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் உங்களை ஆசிரியர். God bless you.